பழைய கண்டெய்னர் ஒன்று வாங்கி அதுக்குள்ளே போனால் தங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக அதை வச்சு இந்த கண்டெய்னர் அதை இப்போ எப்படி கொண்டு வரானுங்க பாருங்க. மகர மர்ம கண்டெய்னர் அதுக்குள்ள இதை வச்சிருக்காங்க. சர்வதேச அளவுக்கு கொண்டு போயிட்டானுங்க மர்ம கண்டெய்னரா. அந்த மர்ம கண்டெய்னருக்குள்ள என்ன மறைச்சி வச்சிருக்காங்க? ஏன் பிளிக்ஸ் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்குது? வீடு சோதனை, அலுவலக சோதனை. இப்போ சொந்த ஊருக்கு மன்னிப்பு கேட்டும் தொடர்ந்து நடக்குது. ஒரு வழக்கு மட்டும் அவங்க மேல போட்ட மாதிரி தெரியல. இது வேற ஏதோ நோக்கி அவங்க போறாங்க. தேர்றது வேற. சோர்சஸ் எப்படி வருதுங்க சங்கருக்கு? அப்போ சங்கர் என்னன்றாங்க கிடைக்கல. அப்போ ஃபிளிக்ஸ் மூலியமா வருதா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. சீமானவர்கள் வந்து பேசியிருக்காரு, ஃபெலிக்ஸை கைது பண்ணது அவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படி வெளிப்படையாவே ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படி சீமான் என்ன பண்றாருன்னா அந்த விஷயங்களை ஃபுல்லா பேசுறாரு. அவர் தண்டிச்சு தப்பு. ஃபிளிக்ஸை வழக்கே போட்டுட்டு விடாது. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து இன்றைக்கு ஃபெலிக்ஸ் அவர்களோட ஊரில் போய் போலீஸ் ரைடு போயிருக்காங்க. அதாவது மர்ம கண்டெய்னர், இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வாங்க. ஃபெலிக்ஸ் அவர்களோட ஊரில் போயிட்டு அந்த மர்ம கண்டெய்னர் இருக்குது, இதில் என்னமோ இருக்குது, நீங்கள் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி காவல்துறை அப்படி விசாரிச்சிருக்காங்க. அந்த இது போல் போய் ரொம்ப தொடர்ந்து பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் எதுக்காக? இல்லை அங்கே என்ன தான் இருக்குது? இல்லை இது முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஃபிளிக்ஸுடைய மனைவி அங்கே நின்றுட்டு காவல்துறை சோதனை பண்ணுறதும் அந்த கண்டெய்னரை திறந்து சோதனை பண்ணுறதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த மர்ம கண்டெய்னரில் என்ன உள்ளடக்கி இருக்குது? இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் டுடே. ஒன்று. ரெண்டாவது என்ன கேள்வின்னு சொன்னால், அதாவது தொழில்நுட்ப வழக்கு, ஐடி, சைபர் கிரைம் வழக்கு, அது அவதூறு வழக்கு போட்டுட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு மர்மம், அதாவது ஒரு மர்ம தேசத்தை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஒரு கூட்டத்தை ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இதேமாரி ஒரு இடம் நான் வாங்கியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்தெந்த ஊடகங்களில் நான் ஊடகவியலாளராக பணியாற்றினேன். அதன் பிறகு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆரம்பித்து கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் இந்த ஊடகவியலாளராகவே இருக்கேன். அது எனக்கு மனசு திருப்தியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நான் ஏதாவது சாதிக்கணுன்றது என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல இடம் வாங்கி நான் இப்படி ஒரு இயற்கை விவசாயம் மாதிரி ஒரு இயற்கையாக எல்லாத்தையும் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டுருக்காரு. ஆமாம், ஒன்று இல்லை ஒன்றுக்கு 4-5 வீடியோ போட்டார். ஃபுல்லாக முழுக்கவே போட்டிருக்காரு. நிறையா என்னென்ன ப்ராசஸ் நடக்கலாம், அது எந்த இடம், அந்த இடம், அப்புறம் அங்கே எடுத்து மா செடி, அந்த செடி, இந்த செடி, எங்கெங்கேருந்து வண்டியில் வர்றது, அது இறக்குறது, நடுறது எல்லாமே போட்டிருக்காரு. அவர் எதுவும் ஃபிளிக்ஸ் இந்த இடம் வாங்கினது யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வாங்கியிருக்காப்புல, யாருக்குமே தெரியாமல் மறைச்சி அங்கே கண்டெய்னர் இறக்கி அவர் தங்கிறதுக்காக அந்த கண்டெய்னர், ஏன்னா வீடு கட்ட முடியாது, உடனே வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொருளாதாரம் வேணுன்றதுக்காக ஏதோ பழைய கண்டெய்னர் ஒன்று வாங்கி அதுக்குள்ளே போனால் தங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக அதை வச்சு இந்த கண்டெய்னர் அதை இப்போ எப்படி கொண்டு வரானுங்க பாருங்க. மகர மர்ம கண்டெய்னர் அதுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க. சர்வதேச அளவுக்கு கொண்டு போயிட்டானுங்க மர்ம கண்டெய்னரா. அந்த மர்ம கண்டெய்னருக்குள்ளே என்ன மறைச்சி வச்சுருக்காங்க? ஏன் ஃபிளிக்ஸ் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்குது? ஏன் ஃபிளிக்ஸ் மனைவி எதிர்ப்பு தெரியுது? நான் உட்காம இவங்க போயிட்டு சவுக்கு சங்கர் வீட்டிலேருந்து கஞ்சா வச்சுட்டு எடுத்த மாதிரி எதனா வச்சுட்டு எடுத்துட்டு நமக்கு அவ பேர் வருமானது தான் அந்த அம்மாவுடைய எண்ணம். வேற எதுவுமே இல்லை. வேற என்ன இருக்க போகுது? இல்லை, அந்த அதிகாரி சொல்கிறார், அந்த காவல்துறை அதிகாரின்னு சொல்கிறாருன்னா, மேலேருந்து எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, இங்கே லோக்கல்லேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இங்கே ஏதோ மர்மமாக இருக்குது அப்படிங்கிற. என்னங்க அது உங்களுக்கே தெரியும். மன்னார்குடி இல்லைங்களா? மன்னார்குடியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணுமா? அது ஒரு 8 கிராமம். ஒரு நம்ம சொந்த ஊர் தான், எனக்கு பக்கத்தில் தானே. அப்போ அங்கே அந்த கிராமத்தில் எவ்வளோ இருக்கும் ஏக்கர்? ரொம்ப கம்மி. கம்மின்னா ரொம்ப கம்மின்னா ரொம்ப கம்மின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு குழி ஒரு 100 ரூபாயில 300 ரூபா, மேக்ஸிமம் 500 வரையும் வாங்கலாம். ஒரு குழி. எங்க சைடு பார்ட்டின்வாங்க, உங்க சைடு குழின்வாங்க. 10 ஏக்கர்லாம் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய் வாங்கிடலாம். 10 ஏக்கர்ல 3-5 லட்ச ரூபாய் வாங்கலாம்.
இவ்வளோதான். அவர் வாங்கிட்டு அவர் இயற்கை விவசாயத்தை அது வீடியோவும் போட்டிருக்காரு. நீங்களும் இப்படி செய்யுங்க, உங்களுக்கு ஒரு துறை இருக்கும். இருந்தாலும் விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இப்படியே செஞ்சாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த நிலங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகிடும், அது அந்த விவசாயத்தின் மூலயமா நம்ம வந்து மக்களுக்கு நல்ல உணவை நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு நவீனம்னு சொல்லிட்டு எல்லாருமே நகரத்தை நோக்கி வந்துடும். அதனால் வந்து நம்மளுடைய இது ஆகுது. ஆனால் விவசாயம் நாளுக்கு நாள் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எதிர்கால நல்லதுக்கு தான் விவசாயிகளுக்காக விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது சொல்லியிருக்காரு. அது நிறைய பேர் கமெண்டே பண்ணியிருக்காங்க. நானும் அப்படி பண்ண போகிறேன், நீயும் அப்படி பண்ண போகிறேன், அப்படி அந்த கமெண்ட்ஸில் வந்துருக்கும். அப்படி பண்ணியிருக்கு. அதை போயிட்டு இப்போ ஏதோ புதுசாக போலீஸுடைய புலன் விசாரணையில் கண்டுபிடிச்ச மாரியும் ஊடகவியலாளர்களே என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்ச மாரி அதை அங்கே என்ன மறைச்சி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த காட்டில் ஒருத்தர் 2 பேர் போய் தங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், பயமாக இருக்கும். அந்த இடத்துல போய் யாருன்னா எதுனா போய் மறைச்சி வச்சுருப்பாங்களா? அப்படி மறைச்சி வைக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன மறைச்சி வைப்பாங்க? இல்லை, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு சோதனை, அலுவலக சோதனை, இப்போ சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. இது இது இன்னும் அவங்க மன்னிப்பு கேட்டும் பிறகும் தொடர்ந்து நடக்குது. இல்லை அதாம்மா, அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வழக்கு, அது அவதூறு வழக்கு மட்டும் அவங்க மேலே போட்ட மாதிரி தெரியல. இது வேற ஏதோ நோக்கி அவங்க போகிறாங்க. அது என்னன்னு சொன்னாலும் நம்ம போய் பேசி அவங்க இதை நோக்கி தான் வராங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்து கொடுத்துடலாம். ஏன்னா காவல்துறையுடைய என்ன. ஆனால் நீங்கள் போட்ட வழக்கு சோசியல் மீடியாவில் தொழில்நுட்ப இதில் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து அவதூறாக பேசுனீங்க, இதுதான் வழக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் வந்து வீடு சோதனை பண்ணியிருக்கக்கூடாது பண்ணீங்க, அலுவலகம் சோதனை பண்ணியிருக்கக்கூடாது பண்ணீங்க, வீட்டை சோதனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸு அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போனீங்க, ஆஃபீஸை சோதனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கேமரா, அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் நிர்மூலமாக்கினீங்க ரெட்பிக்ஸை. இது எதுவுமே செய்யக்கூடாது செஞ்சுருக்கீங்க காவல்துறை. அந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் தான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லிட்டு வரேன், கொலை கேஸில் சம்மந்தப்பட்டவனுக்கு கூட அவன் வீட்டில எல்லாம் சோதனை பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்லை. என்னென்ன பொருள் இருக்கலாம் தேடி எதுவும் தேடி போய் எடுக்கிறதில்லை. திருட்டு வழக்கில் 4-5 வீடுகளில் திருடி, அதான் மகா திருடன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, படா கில்லாடின்னு சொல்லுங்க, அது போன்ற நபர்களை கைது பண்ணும்போது கூட அவன் தங்கியிருக்கிற வீட்டில் அது சோதனை இதெல்லாம் பண்ணதில்லை. அந்த நகையை எங்கே ஒழிச்சு வச்சிருக்குன்னு கேட்பான், இந்த இடத்துல வச்சிருக்கான்னு சொல்லுவான், அங்கே கூப்பிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இது வந்து சவுக்கு சங்கர் வீட்லேயும் ஃபிலிப்ஸ் வீட்லேயும் தொடர்ந்து அலுவலகம் சோதனை பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் இவங்க அந்த வழக்கு சம்மந்தமாக எந்த விசாரணையும் நடக்கல. வேற ஏதோ எதிர்பார்த்துருக்காங்க. அது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல, கெஸ் பண்ண கூட முடியல. இதுக்காக தான் போலீஸ் வந்து இவங்களை இப்படி நெருக்குதல் கொடுக்குறாங்க, இல்லை இதுக்காக தான் போலீஸ் நெருக்குதல் கொடுக்குறாங்கன்ற அந்த கெஸ் பண்ண கூட முடியல நம்மள. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அலுவலகத்தை சோதனையிட்ட பிறகு அந்த காணொலி வெளில வந்ததுக்கு பிறகும் சரி, இல்லை அவர் புதிய அலுவலகம் திறந்ததுக்கு பிறகும் சரி, இந்த இடம் சம்பந்தமான வீடியோலாம் போடும்போதும் இல்லை வந்து இப்போ போய் சோதனை பண்ணுறப்பையும் சரி, ஒரு சந்தேகம் என்னன்னா, இது எப்படி இவரால் வாங்க முடிச்சு, ஏது காசு, சவுக்கு சங்கரோட பினாமிங்கிறது ஊர்ஜிதமாகுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே. யாரோ ஃபெலிக்ஸ் ஆமாம். அதாங்க எப்படி, அதாவது எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் குறைஞ்சது 20 வருஷமாக அவர் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கார். ஆமாம், மீடியாவில் இருக்காரு. ரெட்பிக்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ யூடியூப்புக்கே தந்தைன்னு சொல்லலாம், உண்மைங்களா இருக்கு. ஆமாம், தமிழ் சேனலுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் நீண்ட நெடிய ஒரு இதில் வந்து பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். இதெல்லாம் சில்லி விஷயங்க. அவன் வந்து திடீர்னு 50 கோடி 100 கோடிக்கெல்லாம் பவுடர் வியாபாரிகள் வந்து திடீர்னு 10 கோடிக்கு வீடு வாங்குறான், 15 கோடிக்கு பில்டிங் வாங்குறான், 100 கோடி வந்து திரைத்துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அதெல்லாம் கேட்காம ஏதோ இவர் 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஆஃபீஸ் வாங்கியிருக்காராம். எந்த ஆஃபீஸு? ரெட்பிக்ஸ் ஆஃபீஸ் வந்து இப்போ வாங்கினது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அதுக்கு வந்து லீகலாக வாங்கியிருக்காங்க. இல்லை வேற என்ன போய் திருட்டு நீங்கள் அது நீங்கள் அதை கூட நீங்கள் சரிங்க, அந்த 1 கோடி கூட ஃபிளிக்ஸ்க்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண, அது உங்களுக்கு வேலை இல்லைங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் அனுப்பி விடணுங்க, புரியுதுங்களா? இன்கம் டேக்ஸ் அனுப்பி விட்டு நீ இந்த 1 கோடி ரூபாய்க்கு இந்த பில்டிங் வாங்கியிருக்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வாங்கியிருக்க, என்ன காரணம்? இன்னைக்கு வந்து மறைச்சி எதுவும் வாங்க முடியாது இல்லையா? ஆமாம், மறைச்சி எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கும்போது இன்றைக்கி 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன், இந்த 1 கோடி ரூபாய் நீ எப்படி சம்பாதிச்ச, என்ன சம்பாதிச்சேன்னா அது ஐடி இன்கம் டேக்ஸ் வந்து விசாரிக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ போட்ட வழக்கினுடைய தன்மை என்ன? அவதூறு பேசினார், சோசியல் மீடியாவில் அவதூறு பேசினார், அந்த வழக்கு போட்டு இதெல்லாம் நீங்கள் நோண்டவே கூடாதுங்க, சட்டவிரோதங்க. அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணி வச்சுட்டு அந்த வழக்கு விட்டுட்டு இது ஐடி டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே நுழைஞ்சி அவங்க தான் சோதனை பண்ணணும்.
எப்படி வாங்கினேன் என்ன வாங்கினேன்னு வழக்கு பதிவு செஞ்சு அவங்க வந்து விசாரிக்கும் போது ஃபிலிக்ஸ் சொல்ல போகிறாப்புல. நம்ம ஏன் சொல்கிறோம்? ஆமாம், அது என்னவோ டாக்குமெண்ட் கொடுக்க போகிறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா வந்துன்னா 10 லட்ச ரூபா சும்மா வராது இல்லையா? நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், இவ்வளோ நான் பேங்க்கில் வந்திருக்கோம். அப்புறமா வந்து இப்போ வாங்குறவன் காசு 1 கோடி ரூபா கொடுத்து அந்த பில்டிங்கை வாங்கியிருக்காரு. அந்த 1 கோடி ரூபாய் வாங்கின நபர் வந்து அவனு சொல்ல போகிறான் இல்லையா? அவனை கூப்பிட்டு விசாரிச்சா சொல்லுவான் இல்லையா? இவர் வந்து எனக்கு பேங்க் மூலிமா 10 லட்சம் கொடுத்தாரு, அப்புறம் இவங்க மனைவி அக்கௌண்ட்லேருந்து ஒரு 5 லட்சம் அனுப்பிச்சாரு சொல்லுவான் இல்லைங்களா? கேஷாக எனக்கு இவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்ல போகிறான் இல்லையா? ஏன் நீங்கள் இப்படி பதட்டம் படுறீங்கன்றீங்க? அது வந்து முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் ஆஃபீஸ் இப்படி தான். சவுக்கு சங்கருக்கு ஏன் இப்படி வந்து இதை கூட நீங்கள் வந்து நீங்கள் ஏன் விசாரிக்கிறீங்க? அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா முடிச்சிட்டாங்க. இவங்க விசாரிக்கிறதோட போலீஸ் விசாரிக்கவே இல்லை. உண்மையில போலீஸ் வந்து ஃபிலிக்ஸுக்கு இந்த இடம் எப்படி வந்தது, இந்த இடம் எப்படி வாங்குது, சங்கர் ஏன் இந்த ஆஃபீஸ் வாங்கியிருக்கான், சங்கருக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணா, அந்த கவலையே காவல்துறைக்கு இல்லை. காவல்துறை நோன்றது வேற, தேர்றது வேற. ஏன்னா அவங்களுக்கு அப்படி இருந்துன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. யார் காசு எப்படி வந்தது, எப்படி வாங்கி இந்த இடம் வாங்கினா, அந்த ஆஃபீஸ் எப்படி ரன் பண்ணுறான், இந்த ஆஃபீஸில் 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இந்த 20 பேருக்கு சேலரி எப்படி வருது, அந்த 20 பேரை தூக்கி 2 மணி நேரம் உட்கார வச்சு உண்மையை சொல்லுவோம், காசு சம்பளம் எப்படி வருதுன்னா சொல்லிட்டு போகிறான். ஆமாம், இதெல்லாம் காவல்துறை செய்யாமல் இருக்குமா நேரம்? புரியுதுங்களா? எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வெளிப்படையான தன்மை. காவல்துறைக்கு அது நோக்கம் இல்லைங்க. சோர்சஸ் எப்படி வருதுங்க சங்கருக்கு? அப்போ சங்கர் என்னன்றாங்க கிடைக்கல. அப்போ ஃபிலிக்ஸ் மூலியமாக வருதா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. சங்கர்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, எதுவுமே கிடைக்கலும் போது அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபிலிக்ஸ் மூலியமாக வருதா சங்கருக்கு? ஏன்னா இப்போ ஃபிலிக்ஸும் சங்கரும் அடிக்கடி பேசிக்கிற அந்த இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் நீண்ட நேரமாக இவங்க அதிகமாக பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு கால் இந்த சோர்சஸ் வந்து ஃபிலிக்ஸ் மூலிமா சங்கருக்கு வருது போல இருக்கு. சங்கர் அதனால தான் பேசுகிறான் போல இருக்கு. இப்போ இவங்களுக்கு தேவை அரசனுடைய இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் அது வந்து அமைச்சரவையில் கூடி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அமைச்சர்கள் கூடி இந்த ஒரு திட்டத்தை பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எப்படி போகுது? அப்போ சவுக்கு சங்கருக்கு எப்படி யார் சோர்சஸ் கொடுக்குறா? முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குறாங்களா, அல்லது இந்நாள் காவல்துறை அதிகாரி கொடுக்குறாங்களா, இல்லை முன்னாள் IAS IAS அதிகாரிகள் கொடுக்குறாங்களா, இல்லை இந்நாள் IAS அதிகாரிகள் கொடுக்குறாங்களா? புரியுதுங்களா? அல்லது அமைச்சர்கள் கொடுக்குறாங்களா, எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்களா, எம்பிகள் கொடுக்குறாங்களா, அது அதிமுக காரன் கொடுக்குறானா, பாஜக காரன் கொடுக்குறானா, இல்லை திமுக நம்ம கட்சிக்காரனே கொடுக்குறானா அப்படின்ற தலையை பிச்சுக்கிட்டு தான் இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேயே எப்படி எடுத்தோம்னா 3 விதமாக மாறி போயிருக்கு டிபார்ட்மெண்ட்லேயே. அதில் ஒரு குரூப்பு தான் சங்கரை வந்து பிழிஞ்சு எடுக்குது, இன்னொரு குரூப்பு வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்து சங்கருக்கு இது பண்ணுறது தவறுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குரூப்பும் பேசிகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த சோர்சஸ் கொடுக்கக்கூடிய குரூப் எந்த குரூப்பு, அந்த குரூப்பை வந்து இவங்க முழுக்க பார்த்துட்டாங்க சொன்னால் நிச்சயம் அவங்களுக்கும் ஒரு விதமான நெருக்குதல் இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டது வந்து சரி, அதில் வந்து தவறில்லை, அவரை வந்து சிறையில் வந்து துன்புறுத்தது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணது, அவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல்வாதிகளில் தமிழ் அரசியல்வாதிகளில் வந்து முதல் முறையாக வந்து ஃபெலிக்ஸுக்கு ஓப்பனாக சொல்கிறது வந்து சீமான் தான். ஏன் அப்படி சொல்கிறது? சீமான் சொல்கிறது தானே கரெக்டு. நீங்கள் என்ன நல்லா பாருங்கள், சங்கர் பேசினாப்புல தப்பு தான், தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை, அது உங்களுக்கும் அதுதான் நமக்கு எனக்கு அதுதான் இருக்குது, வேறு விஷயம். கைது பண்ணி மட்டும் விட்டுருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசு ஆகாதீங்க. கைது பண்ணிட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அட்ராசிட்டியும் தமிழக அரசு நடந்துக்கிற நடவடிக்கையும் தான் இப்போ சந்தேகம் வந்து இப்போ திமுக அரசே இப்படி நடத்துதா அப்படின்ற ஒரு இது ஒரு பெண் காவலர்களை வச்சு கூப்பிட்டு வராங்க. பெண் காவலரை வச்சு கூப்பிட்டு வந்தால் அவமானம் இல்லை, அவங்களும் காவலர்கள் தான். இதெல்லாம் அந்த வண்டியில் எப்படியெல்லாம் டீஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டீஸ் பண்ணி கூட்டம் அந்த ஆடியோ வீடியோ அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் புகைப்படங்கள்லாம் வந்து போலீஸே வெளியிடுது. அதுக்கு பேரில் அவமானம். அப்போ ஒரு பெண் போலீஸ்ன்றது சமூக மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் கொடுமையானவங்க, கொடூரமானவங்க, இவங்க வந்து பெண் போலீஸ் நினச்சா எப்படியும் ஒரு ஆணை பண்ணிடுவாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? அது எப்படின்னா அது ஒரு மலராக இருக்கிறத அது மிகப்பெரிய ஒரு கொடூர ஆயுதமாக காட்டுறாங்க. உண்மையில் அதுதான் பெண் போலீஸ் இன்னைக்கு இவங்களுடைய சுயநலத்துக்காக. அப்போது யாராவது வீட்டில் அவருடைய சகோதரியோ அல்லது மனைவியோ அல்லது யாரோ ஒருத்தர் பெண் போலீஸாக இருக்காங்கன்னா, அப்போது நம்ம அம்மா கூட இப்படி தான் இருப்பாங்கன்னா அந்த குழந்தை நினைக்கணும்.
நம்முடைய சகோதரி கூட பெண் போலீஸாருக்கு எப்படி கொடுமையானவளாக இருப்பாளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கணவன் வந்து அப்படி தான் நினைக்கணும். அப்படின்ற ஒரு சித்தாந்தத்திலே இவங்க வந்து இந்த பெண் போலீஸை கொண்டு சவுக்கு சங்கரை பழி வாங்கவே கூடாதுன்ற. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வழிகாவலர் கூட்டு வரட்டும், அது வேறு விஷயம். அது காவலர்கள், அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். அதை அவங்க வந்து பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த உள்ளே நடந்ததா புகைப்படங்கள் வெளியே வந்திருக்கா, புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க நிச்சயம் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 வருஷம் போட்டோம். எவனாவது இதை எடுத்து போய் ஹியூமன் ரைட்ஸில் போடுறான், இந்த பெண் காவலருக்கு இப்படி என்ன நடந்துட்டாங்கன்னு சவுக்கு வந்து போடுறான். விசாரணைக்கு எடுப்பாங்க. எப்படி பேட்ச் இல்லைன்னு கேட்பான், எப்படி நம்பர் இல்லைன்னு கேட்பான். கேட்பாங்களா இல்லையா? அப்போ எனக்கு அதிகாரி சொன்னான், எந்த அதிகாரி? அந்த அதிகாரி வந்து சொல்லுவானா, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? பாதிக்கப்படுறது அந்த அப்பாவி பெண் காவலர்கள் தான். இது எனக்கு தெரியும். இதேமாரி எத்தனையோ பேர் பலிகடாவாக்கி நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நேசமாக சங்கர் பெண் போலீஸை பற்றி பேசுனது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல. அது பேசுனதுக்காக தான் வழக்கு. அவருக்கு வழக்கு போட்டு அதன் பிறகு காவல்துறை தன்னிச்சையாக தண்டிப்பது என்பது சட்டவிரோதமானது. ஐபிசியில் வந்து என்ன தண்டனைக்கு என்ன குற்றம் செஞ்சால் என்ன தண்டனைன்னு இருக்குது. அவருக்கு மீது அந்த குற்றத்தை வந்து சுமத்திட்டீங்க, அவரை கைது பண்ணி ஜெயிலில் போடுறீங்க. அந்த குற்றத்தின் அடிப்படையில் நீதித்துறை தண்டிக்க போகுது. நீதித்துறை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி தன்னிச்சையாக தண்டிக்கிறதுக்கு சட்டத்திலே இடம் இல்லை. அப்போ அந்த சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்யும் காவல்துறையை யார் தண்டிப்பது? இல்லை, சீமான் அவர்கள் வந்து முழு ஆதரவையும் ஃபெலிக்ஸ் தானே கொடுத்துருக்காரு. அதாங்க, ஃபெலிக்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இப்போ சீமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த விஷயங்களை ஃபுல்லாக பேசுகிறாரு. அவர் தண்டிச்சு தப்பு. ஆனால் வழக்கு போட்டது சரின்றார். நம்ம பேசுகிற தான் அவரும் பேசுகிறார், கரெக்டு. ஃபெலிக்ஸை வந்து வழக்கே போட்டுருக்க கூடாது. இப்போ நம்மளே என்ன சொல்லி பேசுகிறோம், நீங்களா தான் பேசுகிறீங்க. ஏன்னு சொன்னால் நான் இப்போ பேசுகிறேன், என்னுடைய கருத்தை தான் பேசுகிறேன். நான் அதுக்கு காரணம் முழுக்க நான் தான். அந்த வீடியோவில் என்ன பேசுகிறேன்னா நான் தான், இந்த இதுக்கு பொறுப்பு நான் தான். நீங்கள் என்னை பேச தூண்டலை. இன்னைக்கு வந்து இதை பற்றி பேசுவோம். இதேமாரி ஃபெலிக்ஸ் வந்து அவர் ஒரு தோட்டம் வாங்கியிருக்காரு. அந்த தோட்டம் செய்தி வந்திருக்கு, அதை பற்றி பேசுவோம். தோட்டத்தில் அவர் வந்து வீடியோ ஏற்கனவே போட்டிருக்காரு. அங்கே எவ்வளோ குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு அந்த இடத்த. அவர் வந்து மறைமுகமாக எதுவுமே செய்யலை. பல ஆண்டுகளை இயற்கை விவசாயம் செய்யணும். ஏன்னா நம்மளை போன்ற ஒரு நிலைக்கு அடைஞ்ச பிறகு நமக்கு வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நம்ம விவசாயத்தை என்கரேஜ் பண்ணணுன்ற அடிப்படையில் நிறைய வீடியோக்கள் அவர் நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக போட்டிருக்காரு. ஏதோ காவல்துறையோ இல்லை திமுக ஐடி விங் தான் கண்டுபிடிச்சி இப்போ வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஏதோ ஒரு புதையில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்க அப்படின்னு நான் தான் பேசுகிறேன், இல்லைங்களா? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதேமாரி தான் சவுக்கு பேசுனப்பில் வழக்கு தொடுத்தாச்சு. ஃபெலிக்ஸை அதை சேர்க்கக்கூடாது. அதே அடிப்படையில் தான் ஒரு சீமான் வந்து பொதுதளத்தில் அரசியல் தலைவராக சொல்கிறார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலக்ட். நன்றி. நன்றி.